வெல்கம் பேக் டு சேனல் டேக் ப்ரொடக்ஷன். நான் தான் தினேஷ் பேசுறேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கேக் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் 31 நைட் வந்து வர சொல்லிட்டாங்க. ஆனா வந்து எல்லாருமே வந்து உட்காந்து ஜாலியாக வந்து ஃபோன் பேசிட்டு விளையாண்டு தான் இருக்காங்க. தவிர வந்து எவருமே கேக் கட்டுக்கான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தானுங்களானே தெரியல. அதுலயும் ஒருத்தர் வரலன்னு சொல்லிட்டான். ஓகேவா? சரி, அவங்கள காட்டுறேன், நீங்களே பாருங்க. ஹைடா, எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? எங்கடா கேக் விட்டுருக்கேன். என்ன பண்ணீங்க தலைவரே? வணக்கம் தலைவரே. ஏதோ கிழகம்னு புதுசா ஒம்புறீங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்படியா? கிழகம் கார்த்தி வீடியோ கிழகம். ஓகே, பூமி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இப்பதான் வந்து இல்ல இப்ப கொஞ்சம் இது மாதிரி தான் பேட்டி ஒன்று கொடுத்துருப்பேன். இல்ல இப்ப கொஞ்சம் இலச்ச மாதிரி இருக்குது. இலச்ச மாதிரியா இருக்கேன். ஆமா, அது சட்டை பெருசா இருக்கு. ஆர்டி சட்டை. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. அப்புறம் அட்வொகேட் ஆயிட்டீங்களாமா நீங்க? லாலா சொல்றீங்களாமா? எல்லாம் ஆல் இண்டியா ஆல் இண்டியா பர்மிட். எல்லாம் கடைசியில் எல்லாம் உதவி மட்டும் யாருக்கு வந்து வர மாட்டேங்க. அதாவது இந்த மாதிரி பேசுறது பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், நல்லா தான் பேசுவானுங்க, எல்லாம் பண்ணுவானுங்க. மறுபடியும் அடுத்த வருஷம் தான் வருவாங்க. இந்த வருஷம் வீடியோல பாத்துட்டா மறுபடியும் அடுத்த வருஷம் தான் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட கேங்க தான் எங்க கேங்க. பாத்துக்கோங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களாண்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்து குரூப்ல பாத்தீங்கன்னா ஒரு மெசேஜ் இருக்காது. அதாவது கிட்டத்தட்ட இந்த அதாவது டிசம்பர்ல வரைக்கும் என்டர்டெயின்மெண்ட் காய்ஸ் இருந்துச்சு. ஏன்டா அதை மாத்தி பொங்கல் காய்ஸ் என்னது நியூ இயர் பாய்ஸ், புத்தாண்டு பாய்ஸ் மாத்திருக்கோம். நீங்க என்னத்த புத்தாண்டு வச்சாலும் பாருங்க எவ்வளவு மெசேஜ் பண்ணிருக்கோம். அப்படியே காட்டுங்க. டெலிட் பண்ணிட்டியா? அதுக்குள்ள குரூப் டெலிட் பண்ணலான்னு பார்த்தா எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கலெக்ஷன் எதிரிடும். எல்லாம் வரிசையா நில்லு. உழைச்சு நெளிச்சு அவனை சொல்லி நிறுத்துங்களாண்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? டே டே என் மூளை கட்டப்பல, என் முட்டாப்பல, என் மக்கட்டா டேய் ஒன்னாடா போடா, அப்படி போடா. வாங்கடா, ஏன்டா ஓரமா உட்காந்துச்சு? இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரம். நீ பாக்குற சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பாரு என்ன அடிங்கிறத மட்டும் நீ என்னப்பா இந்த பாட்டு அதனால ஃபேமஸ். Thank you.
பறவையாய் கூட்டுக்குள் முடங்கி வானத்தின் ஓரம் கனவு கண்டேன். பிரிவின் வார்த்தை மனதை கீறி விடியலின் ரகசியம் தேடினேன். வானத்தை தொட்டேன் நான், காற்றில் என் பெயர் பதித்தேன். தடைகள் எல்லாம் தூறலானது, நான் சாதனை செய்ய பிறந்தேன். காலத்தின் புயலில் பறந்தேன், கனவுகளின் சக்கரத்தில் வென்றேன். நிழலின் பின்னால் ஓடிய நாட்கள், ஒளியின் பாடல் எனக்கு தந்தே. வானத்தை தொட்டேன் நான், காற்றில் என் பெயர் பதித்தேன். தடைகள் எல்லாம் தூறலானது, நான் சாதனை செய்ய பிறந்தேன். சிறகுகளை முறித்தன, ஆனால் விரல்களில் காற்றின் நம்பிக்கை. புதிய மழை வானம் காத்திருந்தது, என் கனவுகள் ஓய்வதில்லை. வானத்தை தொட்டேன் நான், காற்றில் என் பெயர் பதில்லை. தடைகள் எல்லாம் தூறலானது, நான் சாதனை செய்ய பிறந்தேன். தப்புலக்கா, முடிஞ்சு போறோம்னு நம்மளை குட்டி பாக்குறானே, அவனை குட்டி பார்க்கணும், குடல உருவி பார்க்கணும். கத்தி குத்து நமக்கு காது குத்து மாதிரிங்கிறத காட்டுக்கா.
நண்பன் வேண்டும் என்று அந்த மரணமும் நினைக்கின்றதா சிறந்தவள் நீதான் என்று உன்னை கூட்டிச் செல்ல துடிக்கின்றதா இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. வெல்கம் பேக் டு சேனல் டிகே ப்ரஷன். நான் தினேஷ் பேசுகிறேன். ஸோ நம்ம வருஷம் நம்ம வந்து நியூ இயர் செலிப்ரேஷன் எப்பவுமே ரோட்டில் தான் பண்ணுவோம். பட் இந்த தடவை நமக்கு அருமையான ஒரு ஸ்பாட் ஒன்று கிடச்சிருக்குமே சொல்லலாம். ஸோ அந்த ஒரு ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இந்த வருஷம் நம்ம பயங்கரமாக கொண்டாடியாச்சு. ஸோ வந்து இன்றைக்கி நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாமே ஒரு சின்ன ஒரு கிளிப் வீடியோவாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அது நீங்கள் பாருங்கள். இங்கே இந்த வருஷம் ஃபுல் அண்ட் ஃபுல் டான்ஸ் மட்டும் தான் அந்த அளவுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணியாச்சு. அதே சமயத்தில் வந்து ஃபுட்டாக இருக்கட்டும், டான்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்கும். அதே சமயத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்கள் கூட பேச வருவாங்க. ஸோ அவங்க என்ன பேசுகிறாங்க அந்த கான்செப்ட்டை நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, 25 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதெல்லாம் நல்லா போயிடுச்சு. அடுத்ததாக 2026 வந்து நிறைய டெக்னாலஜி வரப்போகுது. கிளம்பி விட்டா ஹாப்பி நியூ இயர். 2025 நல்ல அற்புதமாக முடிஞ்சிருக்குது. அடுத்து 2026 வந்து அனைவரும் ஒழுக்கமும் டிசிப்ளினும் இருக்க வேண்டும் என்று நீ இரு. நீங்க இருக்கணும்ல. நமக்கு எங்களுக்கெல்லாம் அட்வைஸ் சொல்றதுமா நீங்க இருங்க. அடுத்த தளபதி நம்ம வரப்போறாரு, ஒரு காட்ட போறாரு. இல்ல எதிர்கட்சிக்காரர் இங்கேயே உட்காந்து நிற்கிறாரு. அவர் முன்னாடியே சொல்றீங்க. அதை வாழ்த்துக்கள். ஒரு பவுனு இல்ல சரி அவ்வளோ. சரி ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஏறா உனவே தான் ஏறா. இதை எடுத்துட்டியே. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் யாரும் அந்த அளவுக்கு நிறைய விஷ் பண்ணல. ஸோ ஓகே, பரவாயில்ல. இது வரைக்கும் நம்ம பண்ண வீடியோவை எங்களை வச்சு எவ்வளோ தூரம் ஃபன் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ஃபன் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ பாருங்கள். ஓகே, நமக்காக நம்மளோட சப்ஸ்கிரைப் ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் பார்க்கலாம். ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் எல்லாருமே சிறப்பாக உழையுங்க, சரிங்களா? யார் யார் என்னென்ன வேலை செய்கிறீங்களோ அந்த வேலையை சரியாக செய்யுங்க, நேர்மையாக இருங்க, உண்மையாக இருங்க. கண்டிப்பாக இந்த 2026 உங்களுக்கு சக்ஸஸை கொண்டு வந்து கொடுக்கும். பி ஹாப்பி ஆல்வேஸ். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. பாய்ண்ணா. பாய் பாய் பாய். ஹாப்பி நியூ இயர். ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. தேங்க் யூ ப்ரோ. ஹாப்பி நியூ இயர் ப்ரோ. ப்ரோ ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். பாய். ஹாப்பி நியூ இயர் டு ஆல். ஹாப்பி நியூ இயர். இதுக்கு மேலே நான் வந்து வீடியோ போட்டேன்னு வச்சுங்களேன், எனக்கு வந்து பிளாக் பண்ணிடுவீங்க. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறேன். சரி, ஓகே, பார்க்கலாம்.